உங்களுக்காக சமூக பணிக்காக இந்த நிறுவனம் வளர வேண்டும் என்று நம்ம வாழ்த்தி நம்மளுடைய இந்த செஷனை தொடங்குவோம். இப்போ காலையில இருந்து நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னா டயர்ட் ஆயிட்டீங்க. ஒரு பாட்டு கேட்கலாமா? இந்த பாட்டுல ஒரு விஷயம் இருக்கு, அதை கவனிங்க, நான் சொல்றேன். ஸோ இந்த ஆடல்ல இந்த அவங்க ஆடினாங்களே 3 பெண்கள், அந்த ஆடலுடைய வடிவம் வந்து யோகாவுடைய ஃபார்மேஷன்ல அந்த பாட்டு அந்த டான்ஸ் அமைக்கப்பட்டிருக்கு இல்லையா? கரெக்டா? ஸோ அதுக்கு அவங்க எப்படி ப்ராக்டிஸ் பண்ணியிருப்பாங்க, எவ்வளோ ஃபோக்கஸோட இருந்திருப்பாங்க. ஒரே நோக்கம், அந்த யோகாவை எப்படி ஆடலாக மாற்றுவது. பாடல் வித்தியாசமானது. பாடல் வந்து ஒரு சமய சார்ந்த ஒரு பக்தி பாடல். அந்த பக்தி பாடலுக்கு ஏற்ற மாதிரி வெஸ்டர்ன் டான்ஸ் கொண்டு வந்து பண்ணியிருக்காங்க இல்லையா? ஸோ இது வந்து ஒரு கேர்ள்ஸ், அவங்களுக்கு என்ன வயசு இருக்கும்? ரொம்ப 10-15 வயசுக்குள்ளே தான் இருக்கும். அவங்களால பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு செயல் நமக்கு தெரியுது. நம்மளால ஏன் இந்த வயசுல எதையும் பண்ண முடியாது? நிச்சயமாக பண்ண முடியும். எதுவுமே ஃபோக்கஸ்ட், கமிட்மெண்ட், அந்த நம்மளோட டெடிகேஷன் தான் எல்லாமே பண்ண முடியும். ஓகே, ஃபைன். இப்போ இங்க வந்திருக்கக்கூடிய உங்களில் எத்தனை பேருக்கு வந்து உங்களுக்கு நான் ஏற்றுமதி தொழிலுக்கு போகணும்னு ஆசைப்படுறீங்க? 3 பேருமாவா? அப்ப நீங்க ஆல்ரெடி பண்ணிட்டு இருக்கீங்களா, இல்ல இப்பதான் பண்றதுக்கு ஆசைப்படுறீங்களா? ஆசைப்படுறீங்க. இதே மாதிரி தான் போன செஷன்லயும் வந்து சொன்னீங்க, நிறைய பேர் வந்து ஜூலை மாசம் நடந்த செஷன்ல இங்க. ஆனா யாருமே வந்து ஒன்றும் என்ன ஃபோன் பண்ணி கேட்கவே இல்லையே, யாருமே கேட்கவே இல்லை. சரி, இப்போ நம்ம டைம் கருதி மிக குறுகிய காலத்தில் உங்களுக்கு ஒரு விஷயத்த சொல்றேன். இப்போ உங்க பிஸ்னஸ் வந்து நீங்க வந்து பண்ணிட்டு இருந்தாலும் சரி, பண்ணாம இருந்தாலும் சரி, இல்லை இனிமே தான் பண்ணாலும் சரி, முதல்ல உங்க தொழிலுக்கு உண்டான அத்தனை விஷயங்களும் பண்ணிட்டீங்களா? அப்படின்னா என்ன? ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிட்டீங்களா? வெப்சைட் கிரியேட் பண்ணிட்டீங்களா? அது ப்ராடக்ட் எல்லாம் மார்க்கெட் பண்றதுக்கான பிராண்டிங் பண்ணிட்டீங்களா? இல்ல. அப்ப லேட் ஆகும் மேடம். ஒரு ஏற்றுமதி தொழிலை வந்து நம்ம கத்துக்கணும், அதை செய்யணும் அப்படின்னா ஒரு வாரத்துல, ஒரு மாசத்துல, 3 மாசத்துல செய்ய முடியாது. புரியுதுங்களா? உண்மையை பேசக்கூடியவன் நான். நிச்சயமா முடியாது. யார் வேணாலும் வந்து சொல்லுவாங்க. இப்போ யாரெல்லாம் இந்த எக்ஸ்போர்ட் சம்பந்தமா தொழில வந்து எம்எஸ்எம்இக்கு வந்து கிளாஸ் அட்டன் பண்ணிருக்கீங்க? எம்எஸ்எம்இ நடத்தின கிளாஸ்ல ஏதாவது அட்டன் பண்ணிருக்கீங்களா? பண்ணல. ஓகே. வேற ஏதாவது ஏற்றுமதிக்காக உங்களை தயார் பண்ணிக்கிறதுக்கு நீங்க என்ன பண்ணிருக்கீங்க? எதுவும் பண்ணல. ஓகே, சூப்பர். இப்போ நான் இங்க வந்து என்ன கொடுக்க போறேங்கிறத மட்டும் பார்த்துக்குங்க. ஒரு நாள்ல, ஒரு வாரத்துல ஏற்றுமதி தொழில கத்துக்க முடியாது. நான் லாஸ்ட் செஷன்ல தான் சொன்னேன். இப்போ நாங்களாம் வந்து பார்த்தீங்கன்னா 3 மாதம் ட்ரைனிங் கொடுக்குறோம், 1 மாதம் ட்ரைனிங்கும் கொடுக்குறோம். ஸோ ஓரளவு தெரிஞ்சவங்களுக்கு 1 மாதத்தில் அதை கற்றுக்கிறதுக்காக அது ஃபாலோஅப்ஸ் இருக்குது. 1 இயர்க்கு ஃபாலோஅப்ஸ் இருக்குது. இல்லை நான் 3 மாதம் முழுக்க எல்லாத்தையும் தரவாக கற்றுக்கிறேன் அப்படின்னா, அந்த 3 மாதம் என்ன ட்ரைனிங்னா, ஒரு கம்பெனியை ஆரம்பித்து அந்த ப்ராடக்டை நீங்கள் எல்லாம் பண்ணி பிராண்ட் பண்ணி அந்த ப்ராடக்டை வெளிநாட்டில் ஒரு பையருக்கு விற்று பணத்தை வாங்கி உங்கள் பேங்க்ல வாங்குற வரைக்கும் உண்டான அத்தனை சப்போர்ட்டும் கற்றுக்கணும்னா இட் வில் டேக் 3 months. பட் நாங்கள் என்ன பண்ணியிருக்கோம்னா 69 மணி நேரம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ரோக்ராமை டிசைன் பண்ணிட்டு இருக்கோம். 69 மணி நேரம், 60 மணி நேரம் வந்து அந்த ஆன்லைன் கிளாஸ் நடக்கும். 9 மணி நேரத்தில் 3ஆ பிரித்து உங்களை வந்து அந்த பர்டிகுலர் பிளேஸ்க்கு கூட்டு போவோம். எங்கே ரியலாக எக்ஸ்போர்ட் இம்போர்ட் நடக்குதோ அந்த இடத்துக்கு கூட்டு போவோம். லாஸ்ட் ஜூலை செஷன் அட்டன் பண்ணவங்க யாரா இருக்கீங்களா? இங்கே சார் ஒருத்தர் தான் இருக்காரு, நான் பார்க்குறேன். முருகேசன் சார் இருக்காரு, அது வந்தாங்க. வேற யாராவது இங்கே இருக்கிறவங்க? இல்லை. சரி, ரைட். நான் நிறைய வீடியோஸ் இருக்கு, ஆனால் இப்போ ப்ளே பண்ணுறது டைம் இல்லை. ஜஸ்ட் 1-2 மட்டும் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். எம்எஸ்எம்இல நடத்துகிற ப்ரோக்ராம் எவ்வளோ சார்ஜ் பண்ணுறாங்க பாருங்க. 5900 சார்ஜ் பண்ணுறாங்க. 8 மணிலேருந்து 1.5 மணி நேரம். டோட்டலாக வந்து வீக்கெண்ட் பாருங்க, 4 வீக்கெண்ட்ஸ் ட்ரைனிங் கொடுப்பாங்க. சாட்டர்டே சண்டேஸ் மட்டும் நடக்கும். டோட்டலாக வந்து 12 மணி நேரம் தான். எவ்வளோ சார்ஜ் பண்ணுறாங்க? இன்க்ளூடிங் ஜிஎஸ்டி 5900 சார்ஜ் பண்ணுறாங்க. அந்த 12 மணி நேரத்தில் ஒன்றுமே கற்றுக்க முடியாது. அதில் பேசுறது 2 hours போயிடும். 10 மணி நேரம் ஒன்றுமே கற்றுக்க முடியாது. இது இப்போ பாருங்க, டேட் அங்கே இருக்குது பாருங்க. 4/1/2026 நடந்தது. இதே அமௌண்ட் தான் எப்பொழுதுமே வாங்குவாங்க. 2021 நடந்தது நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஃபெடரேஷன் ஆஃப் இந்தியன் எக்ஸ்போர்ட் அசோசியேஷன் ஒன்று இருக்குங்க, ஃபியோ. கம்பல்சரி நீங்கள் எக்ஸ்போர்ட் ஆகணும், அதில் கம்பல்சரி மெம்பர் ஆகணும். ஸோ அவங்க எவ்வளோ கொடுக்குறாங்க பாருங்க, 3540 ரூபாய்க்கு
கொடுக்குறாங்க பர் பர்சன். இதில் வந்து அவங்க கவர் பண்ணுறது பார்த்தீங்கன்னா 2 டேஸில் மேஜராக என்ன ப்ராசஸ் இருக்கோ அது மட்டும், நீங்கள் கம்பெனி ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு என்ன ப்ராசஸ் இருக்கோ அது மட்டும் சொல்லுவாங்க. ஏன்னா அதில் கிளாஸ் நான் எடுக்கிறேங்க, அதனால சொல்ல வரேன். அவங்க பாருங்க, மெம்பருக்கு வந்து 3540 ரூபா, நான் மெம்பருக்கு வந்து 4130 ரூபா இன்க்ளூடிங் ஜிஎஸ்டி. ஒன்றுமே கற்றுக்க முடியாது. இப்போ நாங்கள் என்ன பண்ணியிருக்கோம்னா, ரியலாக வந்து தமிழ்நாட்டில் முழுக்க முழுக்க ஒரு 1,00,000 பேரை ட்ரெயின் பண்ணணும். அதில் அட்லீஸ்ட் ஒரு 1000 பேராவது எக்ஸ்போர்ட் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணும். நம்மளுடைய தமிழகத்தினுடைய வளம் வந்து உலகம் முழுக்க பேசணும் அப்படின்னா, எக்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கு நம்ம தமிழ்நாட்டில் கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா 134 ப்ராடக்ட்டுக்கு டிமாண்ட் இருக்குது. 134 ப்ராடக்ட்டுக்கு ஹியூஜ் டிமாண்ட் இருக்குது உலக மார்க்கெட்டில். இப்போது நிறைய ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட்லாம் வந்துருச்சு. யூஎஸ்லையும் சரி, யூரோப் வந்து மிகப்பெரிய மார்க்கெட் இப்போ நமக்கு. குறிப்பாக தமிழகத்திலேருந்து பல பொருட்கள் கேட்குறாங்க. இதெல்லாம் உங்களுக்கு அதில் சொல்ல மாட்டாங்க. ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு, அது எந்தெந்த கண்ட்ரியில் நம்ம நாடு வந்து ஃப்ரீயாக ட்ரேட் பண்ணலாம், டியூட்டி எக்ஸம்ஷன்னா இருக்குது, இதெல்லாம் வந்து சொல்லித்தரது அவங்களால சொல்ல முடியாது. 2 நாள் ட்ரெயினில் கொடுக்க மாட்டாங்க. இப்போ நான் ஏன் இதெல்லாம் காட்டுறேன் அப்படின்னா, நிறைய காசு கொடுத்து நீங்கள் ஏமாற வேண்டாம், போக வேண்டாம், கற்றுக்கவே முடியாது. ஒரு மாதம் முழுக்க முழுக்க தொடர்ந்து நீங்கள் வந்து அதை பற்றி சிந்தனையோடு இருந்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 80% நீங்களால் கற்றுக்க முடியும். அதனால் யாரெல்லாம் எக்ஸ்போர்ட் ஸ்டார்ட் பண்ணணும், இன்டர்நேஷ்னல் ட்ரேட், இப்போ எல்லாமே குளோபல் தான். ஒரு கம்பெனி இப்போ நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறாங்க, ஒரு கார்பரேட் கம்பெனி ஸ்டார்ட் பண்ணுறாங்க, மீடியம் லெவலில் ஸ்டார்ட் பண்ணுறாங்கன்னா அவங்களுடைய அடுத்த டார்கெட் வந்து நம்மளுடைய ப்ராடக்ட்டை உலகத்தில் விற்கணும் அப்படிங்கிறதான் அவங்களுடைய நோக்கம். அப்போது ஈவன் எம்ப்ளாய்மெண்ட்டுக்கு ஆல்சோ நீங்கள் வந்து ஒரு பிபிஏ முடிச்சிட்டார், எம்பிஏ முடிச்ச ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இருக்காங்கன்னா, குளோபல் கம்பெனிஸில் ஒரு மல்டிநேஷனல் கம்பெனிக்கு போகிறாங்கன்னா அந்த கம்பெனி வந்து சர்வீஸோ இல்லை ப்ராடக்ட்டோ கம்பல்சரி வந்து இம்போர்ட் பண்ணுவாங்க. ஸோ அதுக்கு உண்டான நாலேஜ் இருந்தால் இமீடியட்டாக எம்ப்ளாய்மெண்ட் கிடைக்கும், நம்ம ஆண்டர்பிரினர்ஷிப் சீக்கிரமாக ஆக முடியும். அதனால் நீங்கள் வந்து எக்ஸ்போர்ட்டை பற்றி முழுக்க முழுக்க தெரிஞ்சுக்கிட்டு அந்த தொழிலில் இறங்குங்க. என்னுடைய வேண்டுகோள், அட்வைஸ் இல்லை. இப்போ நான் ஒன்று உங்களுக்கு சொல்கிறேன். இந்த 69 மணி நேரம் ப்ரோக்ராமில் நாங்கள் என்னென்னலாம் கற்றுக் கொடுக்குறாங்கன்னு சொல்கிறோம். அப்படியே இது இங்கிலீஷில் இருக்கும், நான் சொல்கிறேன். கம்பெனியை ஸ்டார்ட் பண்ணுறதுலேருந்து உங்களுக்கு மார்க்கெட்டிங் சப்போர்ட்டில் இருந்து, ஃபாரின் ட்ரேட் பாலிசினா என்ன, அக்ரிமெண்ட்னா என்ன, கம்பெனி எப்படியெல்லாம் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும், ஜிஎஸ்டியோட பேசிக்ஸ் என்ன, எக்ஸ்போர்ட் மார்க்கெட்டிங் ப்ரைஸிங் என்ன அப்படிங்கிறதான். ப்ரைஸிங்காக 2 டேஸ்க்கு கிளாஸ் நடத்தினாலே அதுக்கு 5000 ரூபா வாங்குறாங்க. 2 டேஸ்க்கு ப்ரைஸிங் மட்டுமே. இப்போ எக்ஸ்போர்ட் ஃபைனான்ஸ் எப்படி கிடைக்கும், இன்கோட் எந்தெந்த டேர்ம்ஸில் போனால் நம்ம பேமெண்ட் சேஃபாக வரும், நமக்கு வந்து பேங்க் வரும், யாரும் ஏமாற்ற முடியாது, அதோட ரிஸ்க் எல்லாம் என்ன இருக்குது அப்படிங்கிறதுலாம் நாங்கள் சொல்லிக் கொடுக்குறோம். அதே போல் டாக்குமெண்ட்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டங்க. எக்ஸ்போர்ட்டை பொறுத்த வரைக்கும் நீங்கள் டாக்குமெண்ட்ஸ் தெரியலாம் ஒன்றும் பண்ண முடியாது. அது நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா யாரையும் நம்பி இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஸோ இதையெல்லாம் யாரெல்லாம் அட்டன் பண்ணுறாங்க இந்த மாதிரி இருக்குது. ஆக்சுவலாக நான் கம்மியாக தான் போட்டிருக்கேன். இது மாதிரி கிட்டத்தட்ட 35 டாபிக் இருக்குது. இந்த 35 டாப்பிக்கும் வச்சு தான் நாங்கள் வந்து கிளாஸஸே கண்டக்ட் பண்ணுறோம். இப்போ நீங்கள் யாரெல்லாம் எக்ஸ்போர்ட் ரியலாக கற்றுக்கணும்னு ஆசைப்படுறீங்களோ தயவு செய்து அந்த ப்ரோக்ராமை அட்டன் பண்ணி கற்றுக்குங்க. பட் எவ்வளோ சார்ஜ் பண்ணுறேன்னு உங்களுக்கு எல்லாத்துக்கும் சார் எவ்வளோ சார் சார்ஜ் பண்ண போகிறீங்க அப்படின்னு. எங்களுடைய சார்ஜஸ் எப்போதுமே வந்து மினிமலாக எல்லாரும் பே பண்ணுற அளவுக்கு தான் இருக்கும். இப்போ இங்கே கூட நான் வந்து ஒரு ஆஃபர் கொடுக்க போகிறேன் உங்களுக்காக. நம்ம புதிய தலைமுறையுடைய மெம்பர்ஸ் யாரெல்லாம் மெம்பர் ஆகலைனோ, இன்னும் நிறைய பேர் மெம்பர் ஆகலை, புதுசாக வந்திருக்கீங்க. ஸோ மெம்பர் ஆகாமல் இருக்கவங்களுக்கு ஒரு வாய்ப்பும் இருக்கு. இல்லை இப்போது நாங்கள் சார்ஜ் பண்ணுற ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 9000 சார்ஜ் பண்ணுறோம். ஆக்சுவலாக 9000 ருபீஸ் வந்து உங்களுக்கு ஃபுல் சப்போர்ட்டு எல்லாமே. உங்களுக்கு பையருடைய எந்தெந்த கண்ட்ரிக்கு எந்தெந்த ப்ராடக்ட்லாம் பண்ணலாம், எங்கே பையர் கம்பெனி, அந்த பையர் கம்பெனி வந்து உங்களுக்கு ஜெனியூனா அப்படிங்கிறதெல்லாம் நாங்கள் சொல்லுவோம். அதெல்லாம் 1 மாதத்தோட ட்ரைனிங். இப்போ உங்களுக்கு கஸ்டமைஸ் பண்ணி நீங்கள் கற்றுக்கிறதுக்காக ஒரு ட்ரைனிங் ப்ரோக்ராம் செட் பண்ணியிருக்கேன். 1 மாதம், நாங்கள் 3 மாதம் நடத்திருக்கோம். 1 மாதம் உங்களுக்காக இங்கே ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுக்கறதுல தயாராக இருக்கிறேன். சார் கொடுக்கலாமா? இப்போ நாங்கள் 9000 ருபீஸ்லேருந்து எங்களுடைய அகாடமி வந்து லேடிஸ் ஃபர்ஸ்ட் 50% டிஸ்கவுண்ட் டுடே ஃபார் ஒன்லி ஃபார் லேடிஸ். லேடிஸ் எத்தனை பேர் புக் பண்ணுறீங்களோ அவங்களுக்கு ஒன்லி 4500 ருபீஸ். அந்த 4500 ருபீஸில் 500 ருபீஸ் வந்து வில் கோ டு புதிய தலைமுறை ஃபார் மெம்பர்ஷிப். 50 அந்த நீங்கள் 1000 ரூபாய் கொடுத்து மெம்பர்ஷிப் ஆகிறதுல 500 ருபீஸ் நான் போய் பண்ணிடுவோம். இந்த 4500 ரூபாய் என்னன்னா உங்களுக்கு வந்து முழுக்க முழுக்க அது 5900 ரூபா. நாங்கள் 4000 இன்க்ளூடிங் ஜிஎஸ்டி எல்லாமே 69 மணி நேரம் ட்ரைனிங்க உங்களை வந்து இதுக்கு கூட்டு போவோம். அந்த சிஎஃப்எஸ் கண்டெய்னர் ஃப்ரை ஸ்டேஷன் இப்போ காமிக்கிறேன், வீடியோ காமிக்க போகிறேன். அந்த இடத்துக்கு கூட்டு போய் எப்படி கஸ்டம்ஸில் வந்து அந்த ப்ராசஸ் நடக்குது, எக்ஸ்போர்ட் எப்படி நடத்துகிறாங்க, இம்போர்ட் நடத்துகிறாங்க அப்படிங்கிறத 3 ஹவர்ஸ் உங்களுக்கு ப்ராக்டிக்கல் ட்ரைனிங் அங்கே. அது மட்டுமல்ல, இன்னொரு பொனான்ஸா இருக்குது. இப்போ நீங்கள் வந்து இப்போ எக்ஸ்போர்ட் ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா கஸ்டம்ஸ் புரோக்கர்னு ஒருத்தர் இருப்பார். அவர்கிட்ட தான் நீங்கள் கொடுத்து என்ன பண்ணணும், அதை எக்ஸிக்யூஷன் பண்ண சொல்லணும். அதுக்கு ஒரு சாஃப்ட்வேர் இருக்குது, அவங்க கஸ்டம்ஸில் டாக்குமெண்ட்ஸ் வந்து ஃபைல் பண்ணுறதுக்கு. அந்த ஃபைலிங்கும் சாஃப்ட்வேரும் உங்களுக்கு கற்றுக் கொடுத்துருவோம். இம்போர்ட் எக்ஸ்போர்ட் வேணும்னா எக்ஸ்போர்ட், இம்போர்ட் வேணும்னா இம்போர்ட்.
எக்ஸ்போர்ட் வந்து மெயினாக எக்ஸ்போர்ட்டுக்கு வந்து கற்றுக் கொடுத்தோம். 1 வீக் ட்ரைனிங் சாஃப்ட்வேரில் நீங்களே உட்காந்து டாக்குமெண்ட்ஸை ஃபைல் பண்ண யாரையும் டிபெண்ட் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. இதெல்லாம் இன்க்ளூட் பண்ணி தான் இந்த ப்ரோக்ராம் 4500 rupees ப்ரோக்ராம். விருப்பம் உள்ளவங்க ஜாயின் பண்ணுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் ஜஸ்ட் உங்களுக்காக சொல்ல வரேன். இப்போ ஏற்றுமதி தொழிலுக்கு நீங்கள் ஆயத்தமாகனா கோல்டன் பீரியட். நெக்ஸ்ட் 5 to 10 இயர்ஸில் யூ கேன் பிகம் எ மில்லியனர் இன் த்ரூ எக்ஸ்போர்ட்ஸ் பிஸ்னஸ். சாதாரணமாக சொல்லலை, ஆனால் குவாலிட்டி மெயின்டெனன்ஸ் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். முன்னாடியே பேசுன மாதிரி, அதனால நீங்க உங்க ப்ராடக்டை என்ன செலெக்ஷன் பண்றீங்க, அந்த ப்ராடக்டினுடைய கம்ப்ளீட் நாலேஜ். ஒரு முருங்கைக்காய் எடுத்தா கூட, ஒரு கத்திரிக்காய் எடுத்தா கூட, அந்த கத்திரிக்காய்க்குள்ள இருக்கக்கூடிய ஃபுல் நியூட்ரிஷன் வேல்யூ உங்களுக்கு தெரியணும். யாருக்கா தெரியுமா? நம்ம கத்திரிக்காய் டெய்லி சாப்பிட்றோம், முருங்கைக்காய் டெய்லி சாப்பிட்றோம். ஒரு முருங்கைக்கால 100 கிராம் முருங்கைக்காய் நீங்க எடுக்கிறீங்கன்னா, அந்த சப்போஸ் ஒரு முருங்கை ஒரு காயில என்ன நியூட்ரியன்ட் வேல்யூ இருக்கு அப்படின்னு தெரியணும். இப்போ முருங்கைக்காய்னு எடுத்தீங்கன்னா, தமிழ்நாட்டில் ஒட்டன்சத்திரம் பக்கத்தில் இருக்கிற முருங்கைக்காய்க்கு செம்ம டிமாண்டு. இப்போ முருங்கை இலை பண்ணுறாங்க, முருங்கை பவுடர் பண்ணுறாங்க, நிறைய முருங்கை வடை பண்ணி ஒரு அம்மா வேலூர்லேருந்து எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்க, தெரியுமா உங்களுக்கு? துபாய் போகுது. எல்லாமே இருக்கு. பட் அது எந்த அளவுக்கு என்ன ப்ரிசர்வேட்டிவ்ஸ் யூஸ் பண்ணுறீங்கிறது இருக்கு. எல்லா கண்ட்ரியும் வாங்க மாட்டான். ஸோ ஆஃப்ரிக்கா இஸ் அ ஹியூஜ் மார்க்கெட் நவ். ஆஃப்ரிக்கா, யூரோப் நிறைய வாய்ப்புகள் இருக்கு. தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் வந்து அந்த தொழில் இறங்காதீங்க, தெரியாமல் இறங்காதீங்க. நீங்கள் எங்கள்கிட்ட தான் தெரிஞ்சுக்கணும்னு அவசியம் இல்லை. எங்கே வேணாலும் முழுக்க முழுக்க தெரிஞ்சுக்கங்க. அதில் 100% தெரியாமல் ஏற்றுமதி தொழிலில் இறங்க வேண்டாம். டொமஸ்டிக் பண்ணிட்டு இருக்கவங்க, உள்நாட்டில் பண்ணிட்டு இருக்கவங்க நல்லா பண்ணிட்டு இருந்தீங்கன்னா பண்ணுங்க. பட் ஏற்றுமதி தொழிலுக்கு போகணும் அப்படின்னா அதை பற்றிய முழுமையான அறிவு இல்லைன்னா உங்களுக்கு லாஸ் ஆகிடும். இன்னைக்கு இருக்கிற நம்ம நிறைய நெட்வொர்க் பண்ணால் கூட அதை பற்றிய ஆழ்ந்த அறிவு இல்லாமல் நீங்கள் போனீங்கன்னா வேஸ்ட் ஆகிடும். அதனால தெரிஞ்சுக்கிட்டு இறங்குங்க. தேங்க்யூ ஸோ மச். புதிய தலைமுறை அறக்கட்டளையின் ISRB எக்ஸ்போ மன்றம் 2013ஆம் ஆண்டு சென்னை கிண்டி MSME வளாகத்தில் அப்போதைய ஆளுநர் முனைவர் K. ரோசையா அவர்களால் துவக்கி வைக்கப்பட்டது. அன்றிலிருந்து கிட்டத்தட்ட இன்னைக்கு 2026 இருக்கும். 13 வருடங்களாக தொடர் பயணத்தில் பல்வேறு தொழில் துறையை சார்ந்த உறுப்பினர்கள் நமது மையத்திலே உறுப்பினர்களாக இருக்காங்க. உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா மில்லட்ஸு, பாக்குமட்டை, சுருள் பாசி, காளான் வளர்ப்பு, ஏற்றுமதி, ஹெர்பல் ப்ராடக்ட்ஸ், இது போன்ற பல தொழில் செய்பவர்கள் நம்முடைய மன்றத்தில் உறுப்பினராக இருக்காங்க. அதனைத் தொடர்ந்து தமிழகம் முழுவதும் கோயம்புத்தூர், பொள்ளாச்சி, காஞ்சிபுரம், திருச்சி, மதுரை, இது போல பல நகரங்களிலே, பல மாவட்டங்களிலே நிறைய தொழில் சம்பந்தமான, தொழில்துறை சம்பந்தமான ஏற்றுமதி, இறக்குமதி, தொழில் வாய்ப்புகள், சிறுதானியம் மதிப்பு கூட்டுதல், சுருள் பாசி வளர்ப்பு, காளான் வளர்ப்பு, இது போல நிறைய நிகழ்ச்சிகளை நம்ம தொடர்ந்து செஞ்சுட்டு இருக்கோம். நம்ம மன்றத்தில் 850க்கு மேல உறுப்பினர்கள் இருக்காங்க. எல்லாருமே பல தொழில் செஞ்சுட்டு இருக்கவங்க இருக்காங்க. நம்ம தொடர்ந்து இது போன்ற ஒரு தொழில் முனைவோருக்கான வளர்ச்சி பயணம் என்ற தலைப்பிலே தொடர்ந்து நிறைய நிகழ்ச்சிகளை செய்து வருகிறோம். இந்த நிகழ்ச்சியை நம்ம எதுக்காக செய்கிறோம் அப்படின்னா, தொழில் முனைவோர்களை ஊக்கப்படுத்தி அவங்களுக்கு ஒரு தொழில் சம்பந்தமான ஒரு வழிகாட்டுதல் கொடுக்குறாங்க. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா தொழில் பண்ணுறாங்க, அந்த பிஸ்னஸை எப்படி ப்ரொமோட் பண்ணுறது, அதை எப்படி மக்கள்கிட்ட கொண்டு போய் ரீச் பண்ணுறதுன்னு அவங்களுக்கு அதில் ஒரு தயக்கமும் ஒரு தயக்கம் இருக்கிறது. ஸோ அந்த தயக்கத்தை உடைத்து நம்ம அறக்கட்டளை நிறைய MSME நிறுவனம், டான்ஸ்டியா, இது போன்ற பல்வேறு அரசு துறை நிறுவனங்களோட இணைந்து, வங்கித்துறை இவங்களோட இணைந்து அவங்களுக்கு தேவையான விஷயங்களை, ஒரு கடன் உதவி எப்படி வாங்குறது, ஒரு மாவட்ட தொழில் மையத்திலேருந்து எப்படி வந்து தொழில் முனைவோர்கள் என்ன விதமான திட்டங்கள் இருக்கு, அதை எப்படி அவங்க பயன்படுத்திக்க முடியும், கடன் திட்டங்கள் என்ன இருக்கு, மானியம் எப்படி வாங்கணும், இது போல ஒவ்வொரு விஷயத்திலும் அவங்களுக்கான சரியான வழிகாட்டுதல்களை இந்த ISRB மன்றம் வழங்கி கொண்டிருக்கிறது என்றால் அது மிகையல்ல. உண்மையை சொல்லணும் அப்படின்னா, அவங்களோட பிஸ்னஸை ப்ரமோட் பண்ணி அவங்க அடுத்த கட்டத்துக்கு போறதுக்கு இந்த அறக்கட்டளை ISRB எக்ஸ்போ மன்றம் ஒரு பாலமாக செயல்பட்டு வருகிறது. உங்களுக்கு தொழில் சம்பந்தமான எந்த விதமான ஒரு வழிகாட்டுதல் தேவை என்றாலும் இந்த ISRB மன்றத்திலே அதற்கான தொடர்புகள் நிறைய இருக்கு. இங்க வாய்ப்புகளை நம்ம உருவாக்கி கொடுக்குறோம் தொழில் முனைவோருக்கு. அந்த வாய்ப்பை நீங்க சரியா பயன்படுத்திக்கிட்டு உங்க தொழில மென்மேலும் வளரணும். அதுக்கான முழு ஒத்துழைப்பையும், முழு ஈடுபாடையும், முழு ஒத்துழைப்பு நம்மளோட பணிகள் நிறைய செஞ்சுட்டு இருக்கோம். ஸோ அதை சரியான முறையில் இந்த மன்றத்தை உறுப்பினர்கள் இங்கே பயன்படுத்திங்க. இன்னைக்கு இங்கே செங்கல்பட்டு காட்டாங்குளத்தூர் SRM கல்லூரியில் தொழில் முனைவோருக்கான வளர்ச்சி பயணம் பாகம் 2 என்ற கண்காட்சி கருத்தரங்கம் நடைபெற்று கொண்டிருக்கிறது. இந்த கருத்தரங்கத்தில் கிட்டத்தட்ட தமிழ்நாட்டிலேருந்து 35 தொழில் முனைவோர்கள் ஸ்டால் போட்டிருக்காங்க. பார்த்தீங்கன்னா மில்லட்ஸு, சிறுதானியம், கம்பு, ராகி, லட்டு, அது இல்லாமல் சுருள் பாசி, ஹெர்பல் ப்ராடக்ட்ஸு, மூலிகை பொருட்கள், இந்த போல பல தொழில் பண்றவங்க ஸ்டால் போட்டு அவங்களோட ப்ராடக்ட்ஸை டிஸ்பிளே பண்றதுக்கு நம்ம அதுக்கான ஒரு தளத்தை உருவாக்கி கொடுக்குறோம். அவங்க பிஸ்னஸை ப்ரொமோட் பண்றதுக்கு ஒரு ஸ்டால் வாய்ப்புகளை கொடுக்குறோம். இதன் மூலமா அவங்களுக்கு ஒரு நெட்வொர்க், ஒரு சரியான ஒரு நெட்வொர்க் பிஸ்னஸ், நமக்கு நெட்வொர்க் வாய்ப்புகளை கிரியேட் பண்ணி கொடுக்குற ஒரு வலையமைப்பு, ஒரு தொடர்பு, அந்த தொடர்பு இருந்தாலே
அந்த 45 பேரும் பல தொழில் பண்றவங்க கிட்ட நீங்க அவங்களோட விசிட்டிங் கார்ட்ஸ் எல்லாமே டிஸ்ட்ராக்ட் பண்ணும்போது அவங்களுக்கு அதுக்கான வாய்ப்பு நிறைய கிடைக்கும். இப்ப நான் பண்ணிட்டு இருக்கிற தொழில் மற்றவனுக்கு கொடுக்கும்போது ஒரு 45 பேர் கொடுத்தனா அவனுக்கு அந்த தொழில் தேவைப்படும் போது அவன் மூலமா நமக்கு ஒரு லிங்கேஜ் வரும். நமக்கு அவனோட தொழில் தேவைப்படும், அவனோட சர்வீஸ் தேவைப்படும், அதை சரியான முறையில லிங்கேஜ் வரும். ஒரு சர்வீஸை நல்லா பண்ணி கொடுத்துட்டோம், ஒரு தரமான குவாலிட்டி, தரமான கஸ்டமர் சர்வீஸ், கஸ்டமரை சாட்டிஸ்ஃபேக்ஷன் பண்ணா அதை சிறப்பான முறையில அதுக்கான பலன் கண்டிப்பா தொழில் முனைவோருக்கு கிடைக்கும். ஸோ அந்த வழிகாட்டுதல்கள் தொடர்ந்து நம்ம செஞ்சுட்டு இருக்கோம். அது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னா இன்னைக்கு டான்சியால இருந்து பிரசிடென்ட் வந்திருந்தாங்க. அதே போல ஒரு ஃபினான்ஷியல் எக்ஸ்பர்ட், இந்த மாதிரி நிறைய தொழில்துறை வல்லுநர்கள்லாம் இந்த நிகழ்ச்சியில வந்து அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணும்போது அதெல்லாம் நீங்க கேட்டு அந்த தகவலை உள்வாங்கி உங்க தொழில் முன்னேற்றத்திற்கு அதை பயன்படுத்திக்கணும். இந்த அறக்கட்டளையோட ISRB மன்றத்துல உறுப்பினரா நீங்க இணைந்து வர்றதோட பயன் என்ன அப்படின்னா, கிட்டத்தட்ட 2013 இருந்து 2026 காலகட்டங்கள் 13 வருஷத்துல நம்மளோட உறுப்பினர் எண்ணிக்கை இன்னும் மேலும் மேலும் அதிகரிச்சுட்டே போகுது. தொழில் பண்ணணுன்ற ஆர்வம் இருக்கிறவங்க, கடந்த முறை பாத்தீங்கன்னா 10 பேர் தொழில் பண்றவங்க புதுசா வந்து ஸ்டால் போட்டுருந்தாங்க. அவங்க மூலமா இந்த விஷயத்தை கேள்விப்பட்டு இன்னொரு 15 பேர் இப்ப புதுசா வந்திருக்காங்க. ஸோ இவங்க மூலமா அடுத்தடுத்து இந்த தொழில் முனைவர் நிகழ்ச்சி, இந்த ISRB மன்றம் வளர்ந்து கொண்டே போகிறது. நம்ம கொடுக்குற வாய்ப்பை உங்களுக்கு நீங்க உங்களோட தொழில் முன்னேற்றத்துக்கு நீங்க பயன்படுத்திக்கணும். அதை சரியா பயன்படுத்தி அதை நீங்க அதுக்கான வழிகாட்டுதலை முழுமையா வழங்குறதுக்கு ISRB எக்ஸ்போ மன்றம் தயாராக இருக்கிறது. ஆகவே தொழில் முனைவோரான நீங்கள் உங்கள் அனைவரையும் கேட்டுக்கொள்வது என்னவென்றால், நம்மளோட ISRB மன்றத்துல உறுப்பினராக இருங்க. நம்ம தொடர்ந்து நிகழ்ச்சிகள் பண்றோம். அந்த நிகழ்ச்சிகளை நீங்க பங்கெடுத்துக்கிட்டு உங்களோட பிசினஸை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகணும். ஒரு சின்ன யோசனை ஒரு உலகத்தையே மாற்றக்கூடும். நீங்க செய்கிற ஒரு சிறிய முயற்சி 1000 பேருக்கு வேலை வாய்ப்பை உருவாக்கக்கூடும். ஆகையால் எந்த விதமான தொழில்துறை சார்ந்த உங்களுக்கு சந்தேகங்கள் இருந்தாலும் தாராளமா எங்களோட ISRB மன்றத்தை அணுகுங்கள். எங்களால் அதற்கான வழிகாட்டுதலை, சரியான வழிகாட்டுதலை உங்களுக்கு எங்களால் கண்டிப்பாக செய்து கொடுக்க முடியும் என்பதை இங்கே நான் மீண்டும் ஒரு முறை கூறிக்கொள்ள கடமைப்பட்டுள்ளேன். ஆகையால் தொடர்ந்து இந்த நிகழ்ச்சியில நீங்க பயனெடுத்துங்க. நம்ம யூடியூப் சேனலை யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணலையோ இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நம்ம 2013 என்னென்ன நிகழ்ச்சிகள் பண்ணியிருக்கோம், நம்மளோட ப்ராஜெக்ட்ஸ், கிராமப்புற கல்வி, பின்னாடி போர்டில் பார்த்தீங்கன்னா வள்ளியம்மை அம்மாள் கிராமப்புற பெண்கள் முன்னேற்ற திறன் மேம்பாட்டு மையம் அப்படின்ற தலைப்பில் நம்ம வலசரவாக்கத்தில் பெண்களுக்கு சிறப்பு தையல் பயிற்சி மற்றும் கணிப்பொறி பயிற்சியும் நம்ம கொடுத்துட்டு இருக்கோம். 2017 கொடுக்குறோம். கிட்டத்தட்ட 8-9 வருஷங்கள்ல 350க்கும் மேற்பட்ட பெண்கள் அந்த தையல் பயிற்சியை முடிச்சிருக்காங்க. அதுல நிறைய பேர் புதுசா தொழில் தொடங்கியிருக்காங்க. ஸோ எல்லா விதமான வழிகாட்டுதலும் செய்வதற்கு அறக்கட்டளை ISRB மன்றம் தயாராக இருக்கிறது. வாய்ப்பை பயன்படுத்தி கொண்டு நீங்கள் அடுத்த கட்டத்திற்கு முன்னேற வேண்டும். எங்களால் முடிந்த வழிகாட்டுதலை தொடர்ந்து இந்த ISRB மன்றம் செய்து கொண்டிருக்கும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். நீங்களும் புதிய தலைமுறை அறக்கட்டளையின் ISRB எக்ஸ்போ மன்றத்தில் தொழில் முனைவோராக பதிவு செய்து பயன்பெறலாம். மேலும் விவரங்களுக்கு தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி ISRB எக்ஸ்போ ஃபோரம், புதிய தலைமுறை அறக்கட்டளை, 24 GN செட்டி சாலை, தியாகராய நகர், சென்னை 6017.